குழம்பு குடிக்குது அம்மா. என்ன ஜீரா வாடிப்படி வீடுங்கிறத கரெக்டா காட்டி வச்சுக்கலாம். அது எல்லாம் கீழே விழுதா. நாட்டுக்கோழி குழம்பு. சரி. கோழிக்கு அடக முட்டை கிடக்கும் நடக்குன்னு தெரியல. மாடியில் என்ன. வணக்கம் நண்பர்களே. இப்போ விஷப்பூச்சி வீடை காட்டுறதுக்கு நான் கிளம்பிட்டேன். எங்கள் ஊர் தான். எங்கள் ஊர்லேருந்து இப்படி தான் கிளம்பி போகணும் நண்பர்களே. இதான் அவனுக்கு போகிற ரூட்டு பாருங்கள். போகிற வழியில் எவ்வளோ அழகாக இருக்குது இடம் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா மொதல் ஊர் இதில் வந்து சம்படின்னு ஒரு ஊர் வரும். எங்கள் ஊர் சிவத்தேர்லேருந்து போகிற வழியில் சம்படின்னு ஒரு ஊர் வரும் இருக்குல்ல. அந்த சம்படி ஏன் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு ஊர் சம்படிங்கிற ஊர் தாண்டி போகணும். இந்த இடையர்காட்டில் ஊரில் இருக்க எல்லோரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இடையர்காடு சர்ச்சு, இடையர்காடு ஸ்கூல். பார்த்தீங்கன்னா விஷப்பூச்சி ஊருக்கிட்ட வந்தாச்சு. விஷப்பூச்சி ஊர் என்ட்ரன்ஸு தான், ஊரோட என்ட்ரன்ஸு தான் பார்த்துங்க. அதில் தீப்பாச்சிங்கிற ஊர் தான் விஷப்பூச்சிக்கு. அவங்க தெருக்குள்ளே நம்ம திரும்பி போயிட்டுருக்கிறேன். பார்த்துக்க. வீட்டு முன்னே விஷப்பூச்சி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டு முன்னே அவன் ஆட்டுக்குட்டின்னு நினைக்கான். அவன் ஆட்டுக்குட்டியா இல்லை அடுத்த ஆள் ஆட்டுக்குட்டியான்னு தெரில. நீ குளிக்க ஊத்துனாரி வேலை. நீ குளிக்கல வேண்டாம். நீ வெளில என்ன பண்ண குளிக்கலன்னு திரும்ப குளிக்க போனா. குளிச்சுட்டு வந்துட்டான். அதனால அப்படியே வீடியோ எடுப்போம். குளிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு வீடியோக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டான். என்னடா வீட்டில் குழம்பு கொதிக்குது. உங்க அம்மா உங்க அப்பா எங்க? ஆ 2 மாடி வீடெலாம் வச்சுருக்கான்ப்பா விஷப்பூச்சி. உள்ள வரேன். என் வீட்டுக்கு அங்கே மாடிப்படியா கதவு பார்த்துங்க. நீயே சொல்லிடல விஷப்பூச்சி இதான் கதவு. பத்தியில் விவசாயி வீடுங்கிறத கரெக்டாக காட்டி வச்சுக்கலாம். என்ன இது என்ன இருக்கு? இது உளுந்தா? புளி இது புளி உளுந்து நெல். சார் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காரு. பாரு தீயா இருக்கும். ஆமாம் தீயா இருக்கும். என்ன ஏர் கூலர் ஓரமாக கிடக்குது. இங்கே பாரு, இங்கே வா. வயிறு வச்சா இப்போ இடத்தடி வச்சு அது எல்லாம் கீழே விழுது. அவ்வளோ அழிஞ்சு போயிருக்கு. நீ பிபி வயிறு வசிக்கா நேரம் உள்ள போனோம். உள்ள போய் நல்ல பழத்தை பார்த்து விற்கணும். எப்படி இருக்கு? எப்படா எங்க வயல்லே உள்ளது. எந்த உரம் வைக்காது. மற்ற ஊர்ல ரஸ்தாளி, எங்க ஊர்ல கோழிக்கூடு. சரி, இது யார் கட்டில்? யாரும் படுத்துக்க. அங்கே யாரும் படுக்க மாட்டோம். யாரும் பண்ணுங்க. கெஸ்ட்டாக வர்றவங்க வெளியே படுத்துக்க வேண்டியதானே. இது வாம்பீரோ கேவலமா இருக்கும். திறக்காண்டா திறந்துருமா? அப்போ கட்டி திறந்து திறந்துரு கண்டிப்பா. ரொம்ப கேவலமா இருக்கும். யாரு ஓர சுத்துது டே. அவ்வளோதான். என்ன இது யாரு அடுக்கி வைப்பாங்களா? இல்லை மூச்சு வச்சிருக்குது. இது யாரு வீடு? இது யாருது? அப்பா பேர் திறக்காண்டாம். சரி, நாங்கள் வா. அடுத்து உங்கள் பெட்ரூம் கூட்டு போங்க. என் பெட்ரூம் இங்கே பார்த்துக்குங்க. யாருன்னு தெரிகிறதா? முத்துகிருஷ்ணன்.
அவனோட முத்துகிருஷ்ணன் மாப்பிள்ளை தான் விசப்பூச்சி. சாமி கும்பிட்றதுக்கு பரன் மேலே பரனில் எவ்வளோ ஜாமான் அடிக்க வச்சிருக்கு. ஒரு கிராமத்து வீடு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துங்க எவ்வளோ அழகாக அடிக்க வச்சிருக்கு பாருங்க. சுற்றி இருக்கும், சுற்றி ஃபுல்லாக தான் ஒரு டிவி. இதை விசப்பூச்சிக்கு படுக்கிற பெட்டு. இல்லை கட்டல்ப்பா, கட்டல் அப்படி படுத்துக்கலாம், அங்கே சமைச்சிக்கலாம். என்னல கிச்சனுக்கு அந்த தனி வழி இருக்கா? அம்மா பின்னாடி கூட வந்துடலாம். இதில் என்ன மூடை? நெல் மூடை. சரி. ஒரு டிவி, எல்இடி டிவி வச்சிருக்கீங்க. டிவி வைக்கிறதெல்லாம் இந்த காலத்துல யாருக்குதான் இல்லாத. எங்க வீட்டுல தெரிவிக்க சொல்றாங்களே, ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, ஏசி கிடையாது. எல்லாமே எங்க அம்மா கையாலே பாத்துருவாங்க தெரியுமா? எல்லாமே கையால. போர் கூட போட கிடையாது வீட்டுல. போரா? போர் கூட கிடையாது. கிச்சன் பாத்துங்க, கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு. அங்க கொகை இதுல ஒரு சிம்லி. தாரோட்டரா இருக்கா? தாரோட்டரா இல்ல, உள்ள கிடக்குது, மேல இருக்குது. இது நம்ம டூல்ஸ் ஏரியா. என்ன டூல்ஸ்? ஓ, இங்க வெளில போனா கிரைண்டர். இது அந்த இப்ப இருக்கிற கிரைண்டர்ல பழைய கிரைண்டர் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் வாடும், அதெல்லாம் இறப்பா எடுத்தா. இங்கேயும் பாத்திரம். இது அந்த காலத்து பானைகள். ஆமா, செம்பு பித்தளைகள். என்ன பித்தளை இல்லாம என்ன விற்க போறிய பாய்ப்பேல. இது இப்போ கிச்சனுக்கு ஒரு வாசல் என்ன பின்னாடி வந்துடும். குடம் அப்படி நெல் வைக்கிற வட்டா. நெல் வைக்கிற எது? இதான் நெல் அவிக்கிற வட்டாவா? உள்ள நொங்கு இருக்கு. என்னைக்கே வெட்டினதை வச்சிருக்க. இது பாத்ரூமா? பாத்ரூம். சரி, குழம்பு வைக்க. என்ன குழம்பு? மட்டன் சுக்காவா? இன்னும் காஞ்ச கறி மாதிரி தெரியுது. ஃப்ரெஷ் கறியா? என்ன மட்டன் குழம்பா? இல்ல, கோழிக்கறி. நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி தான் நல்லதுக்கா. பாருங்க நண்பரே, வீட்டில் வீடியோ எடுக்கலாம்னு வந்தால் கறிச்சோறு தராங்க. இப்படி எல்லா வீட்லையும் தந்தால் நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கறிச்சோறு தராங்க எனக்கு. விசப்பூச்சி வீட்டில் வீடியோ எடுக்க வந்தால் சாப்பாடு தரவே அம்மா. அதுவும் கறி குழம்பு தர, நாட்டுக்கோழி குழம்பு. சரிக்கா. மாடி வீடு பாப்போம். கோழிக்கு அடகா முட்டை கிடக்கும் கிடக்குன்னு தெரியல. உள்ள அடகாக்குது. முட்டை இருக்கா? தெரியல. அடைக்குதான் அடகு. மாடியில் என்ன தம்பி? மாடியில் எத்தனை வீடு கட்டிருக்கீங்க? மாடியில் கம்மி தான். நீ அங்க நின்று உள்ள நின்று, நீ உள்ளே வந்து நின்று, உள்ளே வந்து நின்று. இது மாடி வீடாடே? மாடி வீடு. அதுக்கு மாடியில் வீடு இருக்கு போல. அதுக்கு மேலே மொட்டை மாடி. சரி, அவ்வளோதான். என்ன ஜீரா மாடிப்படி அக்கா பையன் ஏறி வாடி வந்துடும் பார்த்துக்கா. அங்கே இருந்தாலும் அதுதான் ரொம்ப சின்னதாக. அதனால இதான் மாடி. இதான் தீப்பாச்சி. பார்த்துங்க, விசப்பூச்சி. எனக்கே முத்துன்னு வருது, வேலைக்கு வரலன்னு ஒன்று. விசப்பூச்சியோட ஊர் தான் வியூ. மாடியிலேருந்து ஃபுல்லாக எடுத்து காட்டுதேன். அது நாராயணசாமி கோயில். இங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஃபியூல் வியூவில். ஆமாம், இது அம்மன் கோயில். இல்லை அம்மன் கோயில் சின்னதாக இருக்குது. ஆமாம், நம்ம எடுத்து கட்டுவாங்க. ஆனால் உங்கள் ஊரே நெருக்கமாக தான் இருக்குது, பக்கத்தில் வீடு. நம்ம ஊருக்கு அடுத்த வீட்டில் மடியில் காய போட்டு. உங்கள் ஊர் இருந்தது அடுத்த வீட்டில் மடியில் காய போட்டுருக்கா? சரி விசப்பூச்சி, உங்கள் வீடெல்லாம் கட்டியாச்சு. ஆமாம், எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ விட்டுருங்க, நிறைய குறையோ கமெண்ட்ல சொல்லுங்க. போமா.